சுபேர் இதுல ரெண்டு அம்சத்தை ரொம்ப விரிவா பேசியிருக்கிறாரு அக்னி. ஒன்று, மாநில உரிமையை அதிமுக பாதுகாத்திருக்குது. அதே சமயத்தில் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த பல அம்சங்களை நாங்கள் மத்திய அரசோடு கொண்டு வந்து பேசிடுவோம். அதுதான் அவருடைய மையப்புள்ளியாக இருக்குது. அப்படின்றப்போ மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த இடத்துக்கு தான் திமுக இருக்குதா? மாநில உரிமையை காக்குறோன்ற பேரில் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த மத்திய அரசிடமிருந்து எதெல்லாம் வாங்கிட்டு வரணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வராத ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்குதா? இல்லை, முதல்ல இந்த 2011, 16, 2016, 21 இந்த ஆட்சியை ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும். அந்த அம்மையார் இருக்கிற காலம் வரை அந்த ஆட்சி வேற ஒரு மாதிரியான ஆட்சி. அதற்கு பிறகு 2014 அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு நடந்த ஆட்சி வேற ஒரு மாதிரி ஆட்சி. அந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர்களால் தான் இன்றைக்கி இந்தியாவில் பல சட்டங்களுக்கு வாக்களித்து கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு 3 வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும். அன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமே அது திருப்பி வாபஸ் வாங்கப்பட்டாங்க மக்களுடைய எழுச்சிக்கு. அதெல்லாம் நீங்கள் அந்த 3 வேளாண் சட்டங்களில் எல்லாமே சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது எல்லாமே இந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய அந்த ஓட்டுனால தான் அதை வெற்றி பெற முடிஞ்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நிறைய வேலைகளை அதிமுக அந்த காலங்களில் செஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் அவங்க பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சி மாறின பிறகு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இந்த நீட்டு விலக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் கோர்ட்டில் போய் 2016 முதல் நீட்டு கொண்டு வந்தப்போ ஸ்டே வாங்கி அதை தடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டு கொண்டு வரப்பட்டது. குறுக்கிடுக்க மாட்டேங்கிறோம். இதில் ஒரு புள்ளி நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. பாஜகவினுடைய ஆட்சி மத்தியில் இருக்கிறப்போ மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அதிமுக சில விஷயங்களில் எதிராக வாக்களித்ததனுடைய வெளிப்பாடாக நீங்கள் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து விவகாரம் சொல்கிறீங்க, குடியுரிமை திருத்த சட்டம் சொல்கிறீங்க, அதே மாதிரி பல விஷயங்கள் 3 வேளாண் திருத்த சட்டங்களை சொல்கிறீங்க. இது எதுவுமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கலன்றது தானே அதிமுகவுடைய நிலைப்பாடு. நீட்டு அதிமுகவினுடைய நிலைப்பாடு வேணாங்கிறதா அந்த அம்மையா இருக்கிற வரைக்கும். ஆனால் நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப நீட்டு விலக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீட்டு விலக்குக்கு எதிராக அதிமுக வழக்கு போட்டுச்சு இல்லை, வழக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் உச்சநீதிமன்றமே அதில் தீர்ப்பளித்ததுக்கப்புறம் அதை தாண்டி என்ன செய்ய முடியுன்ற கேள்வி வரப்போ தானே அவங்க ரிசர்வேஷனை உள்ஒதுக்கீடு உள்ளே கொண்டு வராங்க. அப்போது அவங்க சட்ட ரீதியாக போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ மாநிலத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்காக நீட் வேணான்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க. உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்ததுக்கு அப்புறம் தானே அவங்களால எதுவும் செய்ய முடியல, எஜ்ஜில் போய் நின்றதுக்கு அப்புறம் தானே அவங்க மாறினாங்க. மாநிலத்தினுடைய உரிமை எங்கே இதில் பறிக்கப்பட்டது? நீட்டை அமுல்படுத்தக்கூடிய ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கலாமா? அப்போ மக்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதிக்காதா? தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் பாதிக்காதா? பாஜக தான் நீட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. அப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, மாநிலத்தில் உங்கள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீட்டு வேணாங்கிறதா உங்கள் நிலைப்பாடு. அப்போ அப்படி நீட்டை கொண்டு வந்த ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கலாமா? இல்லை, அதுதான் விஷயம். இப்போ நீட் வேணான்றது அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு தானே இருந்தாங்க. சில கொள்கை தேர்தல் ரீதியிலான கூட்டணியில் மட்டும்தான் இருக்கிறோன்றதுன்னு அவங்க சொல்லக்கூடிய பாஜக கொண்டு அத்தனையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சு தான் இருந்தாங்க. இல்ல, அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம்ல, அதுல நாங்க என்னோட வாக்களித்தார்கள். சரி, அதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்றதுனால வாக்களிச்சோன்றாங்க. அதே கூட்டணிக்காக, கூட்டணி தர்மத்திற்காக பாதிப்பு இல்லைன்னு சொல்லல, கூட்டணி தர்மத்திற்காக வாக்களித்தோம் நாங்க. திருப்பி கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு சொல்றாங்க கூட்டணி தர்மத்திற்காக வாக்களித்தோம்னு. ஆனா திருப்பி ஏன் நீங்க இப்ப அதிமுகவோட பாஜகவோட திருப்பி கூட்டணி வச்சீங்க? இல்ல, நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 நீக்கிறப்போ இவங்க ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக அதிமுக வாக்களிக்குதுனாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? மாநில உரிமை எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லையா? எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க? இங்க சாயங்காலம் நடக்கலையா? இல்ல, அப்படி ஒரு நிலை இல்லைன்றாங்க. எங்க நிலையில அதிமுகவும் சொல்லு. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுன்னு சொல்லி மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க. அதற்கு நீங்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணீங்க. எச் ராஜா போன்றவர்கள் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா, மத்தியில் வாக்களிச்சுட்டு நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவீங்களா கேட்ட பிறகு என்ன பண்ணாங்க, அதை அப்படி ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நான் கேட்குறது சுபேர் ஒன்றே ஒன்று தான். இப்போ காவிரி விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறோன்னு கர்நாடகா பக்கத்தில் போய் அதிமுக நிற்கல. அதே மாதிரி முல்லைப்பெரியார் அணை விவகாரத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடோடு ஒத்து அவங்க முல்லைப்பெரியாருக்கு எதிராக நிற்கல. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து தான் நிற்கிறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் உட்பட எல்லாத்துலேயும் அவங்க திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதுதானே. இருமொழி கொள்கையிலிருந்து திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதுதானே. இப்போ 2023 தான் இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதற்கு முன்னாடி கர்நாடகாவில் யார் ஆட்சி இருந்தது? பாஜக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் காவிரி பிரச்சனைக்கு என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க, என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க? சரி, நான் இந்த கேள்வி இப்படி கேட்குறேனே, இப்போ காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்யுது, தமிழ்நாட்டுக்கான நீர் ஆதாரத்தை முறையை வாங்கிட்டு வந்துருவாங்களா?
இல்ல அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகள் இப்ப பண்றப்பதான் அதே மாதிரி தானே அதிமுக பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல கூட்டணி கட்சிகள் வேற, அது கூட்டணி கொள்கைகள் வேற, அரசாங்கம் வேற. இது நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே கூடாது. இந்த நிலைப்பாடு ஏன் அதிமுக ஆனா ஒரு சட்டத்தையோ ஒரு அமெண்ட்மெண்ட்டையோ கொண்டு வர்றப்ப அதை கண்ணை மூடிக்கிட்டு அதுல நலன் இருக்கா, சரி இருக்கா, பாதகம் இருக்கான்னு பார்க்காம ஆதரித்ததன் விளைவுதான். அது நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது அதிமுகவுடைய நிலைப்பாடுன்றது மாநில உரிமை சார்ந்தது. நான் திரும்பவும் கேட்கறது தான், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்துக்கு ரத்து செய்யற நிலைப்பாடை மத்திய அரசு எடுக்கிறத பாஜகன்னு சொல்லல. நான் மத்திய அரசு எடுக்கிறப்போ அது தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையான்றத ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் முடிவு பண்ணுவாங்க. அவங்க அந்த நிலைப்பாடு தானே அவங்க எடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து முழுவதும் ஆதரவு தர்றாங்களா? அது அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். மாநிலத்தினுடைய உரிமை அதனால என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறேன். இல்ல அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நான் இதை எப்படி வச்சுங்களேன், இது எப்படி வச்சுக்கோங்க, நீங்க காஷ்மீரை விட்டுடுங்க, கச்சத்தீவு ஒருவேளை இந்தியா கையில் இருக்குது அப்படின்னும் பொழுது கச்சத்தீவு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்ததுன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாதானே பிரச்சனை. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எங்கேயும் எடுக்கல. இல்ல கச்சத்தீவு பிரச்சனையில கடந்த 10 வருடமாக பாஜக தான் ஆட்சியில் இருக்கு. திமுக நீங்க சொல்ற மாதிரி அது வந்து துரோகமே செஞ்சிருச்சு, தார வார்த்தை கொடுத்துட்டு. கச்சத்தீவை மீட்பதற்காக அதிமுக என்ன செஞ்சிருக்கு? இதை நான் எப்படி கேட்குறேனே, அதிமுக பீரியட்ல 10 வருஷம்னு சொல்றீங்க. ஆனா 1947 இருந்து இந்த டேட் வரை 2025 வரை காங்கிரஸ் கூட யார் அதிக முறை கூட்டணியில இருந்தாங்க, யார் அங்க போச்சு, அதெல்லாம் பேசணும்ல. இதுல உங்களுடைய 10 வருடம் நீங்க வந்து திமுக நீங்க கச்சத்தீவை மீட்கல, துரோகமே செஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? திமுக நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றேன், திமுக சரியா செய்யல, செயல்படல, அவங்க வந்து கூட்டணியில் இருந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, இந்த 10 வருடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? சரி, ஓகே, இந்த 10 வருஷம் சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் எடுத்துங்களேன். 2004 இருந்து 2014 வரை அந்த 10 வருஷத்தை எடுத்துக்கலாம். அந்த 10 வருஷத்துல கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம்ல, கச்சத்தீவை மீட்டிருக்கலாம்ல, எத்தனை அமைச்சர் பதவி வாங்குனீங்க, அதெல்லாம் செய்யல. இப்போ ஏன் இதை பத்தி பேசுறீங்கன்ற விமர்சனத்தை அதிமுகவோ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ சொன்னாங்கன்னா, இந்த 10 வருஷத்தை பேசுற நாம அதுக்கு முந்தைய 10 வருஷத்தையும் சேர்த்து பேசணும் இல்லையா? திமுகவை நீங்க குற்றம் சாட்டணும் பிராண்ட் பண்ணியாச்சு. திமுக விட்டுருங்க, அதிமுக நல்ல செய்யறதுதான் வந்திருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? கச்சத்தீவை மீட்பதற்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க என்ன அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்க உங்களோட அனுமதியோட அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏன் எடுக்கலன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதாவது கொடுத்த கட்சியே 50 வருஷம் கழிச்சு திரும்ப தீர்மானம் போட்டா அதுக்கு முயற்சி எடுத்தது அர்த்தமா சார்? பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? சார் திமுகவை நீங்க வந்து சொல்றீங்க, இது பண்ணிட்டீங்க, குற்றச்சாட்டை சொல்லிட்டீங்க. நீங்க தானே சார் ஆளுங்கட்சி? இல்ல ஆளுங்கட்சி கடந்த 10 வருடமா நீங்க சார் சார் கடந்த 10 வருடம் யார் சார் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க சார்? அப்படி பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. காங்கிரஸ் ஆளலன்னா அதானே இந்த பிரச்சனை. காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே, காங்கிரஸ் கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னது யார்? கூடாய் நட்பு கேடாய் முடிந்தது நீங்க அதிமுக தலையில தான் விழுந்திருக்கு. அதிமுக தான் கூடாய் நட்பு கேடாய் முடிந்தது நீங்க அதிமுக தான் விழுந்திருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததுனால தான் நீங்க இந்த நிலைமை அதிமுகவுக்கு. இத மறைச்சு பேசாதீங்க. அதனால தான் அதிமுக விளங்கிச்சு. அதுக்கு திமுகவும் காங்கிரஸ் தான் இன்னும் வரைக்கும் படாத பாடு. ஒண்ணும் நீங்க காங்கிரஸ் 70 வருஷமா பேசிட்டு இருக்கு சார். நாட்டை அழிச்ச தமிழர்களை அழிச்சு கொன்ற கண்ண மூடி சுட்டதுல அந்த பெருமை உங்களுடைய அரசு. திமுக தான் பில்ட் சொல்லுங்க சுபேர். இல்ல இவர் சொல்ற மாதிரி திமுக மேல் நீங்க ஏற்கனவே விமர்சனம் வைக்கிறீங்க. நான் திரும்ப அதை தான் கேட்கிறேன், அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு, அது என்ன செஞ்சுச்சு? அதை திரும்ப டீலிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப டீலிமிட்டேஷன்ல அதிமுகவினுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன இப்ப கொண்டு வந்திருக்குல்ல? அவர் சொல்றாரு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே இல்லாத பொழுது ஏன் உருவாக்குறீங்கன்னு. இப்படிதான் சிஏக்கு சொன்னாங்க பிரச்சனை இல்லைன்னு, அப்புறம் கூட்டணிக்காக நாங்கள் வாக்களிச்சோம் சொல்லலையா இல்லையா? ஒன்றும் அதை பற்றி எனக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. 2027 தான் திருப்பி மக்கள் தொகை கணக்கோட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் இங்கே இருக்க தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஏதோ உள்நோக்கம் இருக்குது, அடுத்த தேர்தலை நோக்கி அவர்கள் போகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதிமுக இதில் என்ன நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் அதிமுக நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுக நிலைப்பாடு என்ன? இதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை கிடையாதா? கேட்குற கேள்வி கரெக்டாக கேட்குறாரு. தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் 58 கட்சிகள் உங்களை நம்பித்தானே வந்து உங்களுக்கு சொல்லிச்சுல. ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்னங்க? ஆளுங்கட்சி நிலைப்பாடு தான் சார் மாட்டேங்கிறீங்க சார். தீர்மானமே போட்டுருக்காங்க சட்டசபையில். போட்டா போதுமா? அது வேற. கச்சத்தீவு கூட தீர்மானம் போட்டீங்க, என்ன வந்துருச்சா? கச்சத்தீவு வருமா? சாத்தியமாகுமா சார்? கச்சத்தீவு நாட்டு பிரச்சனை இல்லையா? வாங்க இப்போ வாங்க விஷயத்துக்கு வாங்க. கொடுத்தது யாரு? திமுக கொடுத்துச்சு. திமுக ஒரு மாநில கட்சி சார். அன்னைக்கு யாரு முதலமைச்சர்? திமுக கலைஞர் தான். இந்திரா காந்தி இருந்தார். கலைஞர் இருந்தாரு. கலைஞர் பசும்பொன்ல அங்க வந்து ராமநாதபுரத்துல யார் நாடாளுமன்ற உறுப்பினர்?
அவர் டெல்லியில கேக்குறாரு சோரன் சிங் வெளி விவகாரத்துறை அமைச்சர்கிட்ட, எப்ப எங்க மாநிலத்துக்கு உட்பட்டது எங்க வருவாய் இதுல இது பண்ணதாங்க, நீங்க எங்க கேட்காம இது பண்ணிட்டீங்க? இல்ல நான் 2 முறை நான் பேசிவிட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லி பாராளுமன்ற குறிப்புகள் இருக்கே, நீங்க இன்னைக்கு போய் சொல்லலாம். முரசொலி வாரன் பாராளுமன்றத்தை பேசலையா? ஆகவே அன்னைக்கு வந்து நீங்க 22 ஆண்டு காலம் இராச்செலி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன பேசுறாரு எடுத்து பாருங்க. நாஞ்சில் மனோகர் இருந்தாரு, என்ன செஞ்சீங்க? ஆகவே அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கொடுத்தவர்களே பிறந்த குழந்தையை திரும்ப வந்து நம்ம உருவாக்க முடியுமா சார்? திரும்ப தாயின் வகுத்துக்கு கச்சத்தீவு செயல்களை திமுக செய்கிறது. இதான் திமுக வேலை. கச்சத்தீவை அன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்தது. அதுக்கு எந்த விவாதமும் இல்லாம கொடுத்தது. அன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்தனால எந்த நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாம கொடுத்து மாநிலத்துல திமுக அரசாங்கம் இருந்தது. ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ கரண்ட் ரெலவெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம்னா, அவர் தொகுதி மறுசீரமைப்பில் டெல்லி ஆதிக்கத்தின் முன்பு இபிஎஸ் அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இது தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் கிடையாது, எல்லா அம்சத்திலையும் அதிமுகவை விமர்சிக்கிறப்போ டெல்லிக்கு அடிபணிஞ்சிட்டாங்க, டெல்லிக்கு பல்லக்கு தூக்குறாங்க, டெல்லிக்கு காவடி தூக்குறாங்க, இதே ஒரு விமர்சனத்தை தான் அதிமுக மேல வைக்கிறாங்க. நான் கேட்குற 5 பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு டெல்லிக்கு அடிபணிஞ்சிட்டாங்கன்ற பாயிண்ட் ஒரு 3 சொல்ல முடியுமா? மக்கள் பார்த்துட்டு டீலிமிட்டேஷன்ல அதிமுகவினுடைய நிலைப்பாடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, வேற என்ன சொல்லுங்க. இதெல்லாம் வந்துருச்சா? இது சார் வரப்போகுதுன்னு தான் சார் வரட்டு. ஓகே சுபேர், நான் கேட்கறது இவங்க ஆதரிச்சதுனால இதெல்லாம் மாநில உரிமை பறி போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய பறி போக போகுதுங்கறத சொல்றோம். கொண்டு வந்துட்டாங்கன்னா அது நீக்க முடியாது. பறி போனதை சொன்னாதானே அடிபணிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும் நாம. நான் கேட்கறது இதெல்லாம் செஞ்சாங்க இல்ல அடிபணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. சரி, பறி போக போகுதுங்கிற ஒரு ஆபத்துல தான் சொல்றாங்க இப்ப. ஐயோ, நான் கேட்கறது இதெல்லாம் இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க, அதனால மாநிலத்தினுடைய உரிமை பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட். அப்ப ஏற்கனவே என்ன வந்து என்ன சொல்றீங்க? திருப்பி அந்த क्वेश्चन புரியல சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீட்னு வச்சுக்கோங்களேன், நீட்டு இவங்க ஆதரிச்சதினால்தான் மாநிலத்தினுடைய உரிமை பறி போயிடுச்சு, அல்லது கல்விக் கொள்கையில அதிமுக எடுத்த நிலைப்பாடால் தான் மாநிலத்தினுடைய உரிமை பறி போயிடுச்சு, காவிரி விவகாரத்தில் அதிமுக எடுத்த நிலைப்பாட்டால் தான் மாநிலத்தினுடைய உரிமை பறி போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு 3 காரணங்களை சொல்ல முடியுமா? பாஜக கூட சேர்ந்து மாநிலத்தினுடைய உரிமை பறி கொடுத்துட்டாங்க. பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக தன் சுயத்தை இழந்திருக்கு. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை சார். அவங்க பேசிக்குவாங்க. ஓட்டு போட்ட மக்கள் அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க, பாஜக ஓட்டு போட்டாங்க. 2016 2016ல தெரியும். நான் கேக்குறது முல்லை பெரியார் அணை விவகாரத்திலயோ அல்லது காவிரி விவகாரத்திலயோ அல்லது தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை விவகாரத்திலயோ அல்லது சமூக நீதி விவகாரத்திலயோ அதிமுக பாஜக ஸ்டாண்ட் எடுத்ததுனால மாநிலத்தினுடைய உரிமை பறி போச்சுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்களேன். முழுவதுமாக அதிமுகவின் கொள்கையை தான் ஏத்திட்டு இருக்காங்க, அவங்க பாஜகவின் கொள்கையை தான் ஏத்திட்டு இருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்றேன், அவங்க கொண்டு வர எல்லா திட்டங்களையும் ஏத்திட்டு இருக்காங்க. அப்படி பொதுவா சொல்லாதீங்க. இருமொழி கொள்கையில இருமொழி கொள்கையில அதிமுகவினுடைய கொள்கைகளை பாஜக ஏத்திருக்குதா அல்லது திமுகவும் அதிமுகவும் ஒரே கொள்கையில இருக்கிறாங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல்ல அதிமுக நிலைப்பாடு. நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க 3 கேட்டீங்கல்ல. கலைஞர் அன்னைக்கு சொன்ன காரணம் வேற, இவங்க கொண்டு வர காரணம் வேற. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த நோக்கத்தோட கொண்டு வராங்கிறது தான் தெரியல. நான் சொல்றது அதுதான் சுபேர். என்ன கொள்கையில இவங்க நிலைப்பாட மாத்துனாங்க உடைச்சு பேசுறேனே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அதற்கு முன்பு எம்ஜிஆர் உதயமின் திட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நிலைப்பாடு என்ன? இப்போ இவரோட நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் நிலைப்பாடு என்ன? இப்போ நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. இப்போ இது எல்லாமே நான் சொல்றது வந்து வரப்போறத பத்தி பேசுறீங்க சுபேர். நான் இவங்க நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் மாறினதை பத்தி கேட்கிறேன். நான் எது நிலைப்பாடும் எடுக்கலை, அதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயத்தை விட்டுருங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் பெரிய ஆபத்து ஒன்று இருக்கு. என்னது? அது தேசிய கல்விக் கொள்கை உங்க நிலைப்பாடு என்ன? அதே இதுல திமுகவோட நிலைப்பாடு என்ன? திமுக வேணாங்கிற நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கையை வகுத்தாங்கல்ல, அதனுடைய அறிக்கை என்னாச்சு? ஏன் இதுவரை அந்த அறிக்கையை வெளியிடல? அப்படிப்பட்ட ஒரு குழு இப்ப செயல்படுதா? பேராசிரியர் ஜவஹரை நீங்க விலக்கிட்டு பேராசிரியர் பழனியை உள்ள கொண்டு வச்சிங்க. பேராசிரியர் ஜவஹர் வெளியில போறப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? உதயச்சந்திரன் என்ற ஒரு நபர் என்னை கடுமையாக விமர்சிக்கிறாரு, அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை இணையாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மாநில கல்விக் கொள்கை ஒன்னா இருந்ததுன்னா எதுக்கு இந்த பிரச்சனை இதுவரை எடுக்கவே இல்லையே? ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லையே, விட்டுட்டீங்களே. நீர்த்து போச்சு. அது நீர்த்துலாம் போகல, அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கல்வி இயர்ல கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு ஒன்றும் ஆட்சி முடியலையே. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். ஒரே இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு.
இது மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையிலும் இருக்குது. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்குது. இது ரெண்டும் தேசிய கல்விக் கொள்கையில இருக்குதா இல்லையா? தேசிய கல்விக்குள்ள இல்லையே. இருக்குது. இல்லந்தேடி கல்வின்றதும் தேசிய கல்விக் கொள்கை. அது வேற டைரக்ஷன்ல இருக்கு, இது வேற டைரக்ஷன்ல இருக்கு. அது எப்படி மாத்துவீங்கன்ற இதுக்கு முன்னாடி அது இல்லையே. நான் கேக்குறது இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு 12th ரிசல்ட் வந்திருக்கும், 10th ரிசல்ட் வந்திருக்கும். ஒரு காலத்துல நம்ம பாக்குறப்போ 10th 12th ரிசல்ட்ல தமிழ், இங்கிலீஷ், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு பிரெஞ்சு உள்ள வந்திருக்குதே. இல்ல, தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனல் தான் இருக்கு. அதுதான் விஷயம். அதுதான் இல்ல அது இது காலகாலமா இருக்கு. இல்ல அதுதான் என்ன சொல்றாங்க, எல்லையோர மாநிலங்கள் ஏத்துக்கிச்சுன்றாங்க அந்த அரசாங்கம். இல்ல, எல்லையோர மாவட்டங்கள்ல பல வருடமாக இருக்கு. மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, எல்லையோர மாவட்டங்கள் பல ஆண்டாண்டு காலமா இருக்கு. அப்ப அது மூணாவது மொழின்னு சொல்லுவீங்களா? இது இருமொழி கொள்கை இல்லையா? இது இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? இது இருமொழி கொள்கை தான். எப்படி அது இத்தனை நாளா நடைமுறைப்படுத்தின ஆங்கிலம் தமிழ் அப்படின்றது வேணாம். தமிழ் அல்லது வந்து ஆங்கிலம் அல்லது தெலுங்குன்னு இருக்கலாம், ஆங்கிலம் அல்லது கன்னடம்னு இருக்கலாம். காலங்காலம் அதிமுக ஆட்சி காலத்திலும் இருக்கு, திமுக ஆட்சி காலத்திலும் இருக்கு, எல்லையோர மாவட்டங்கள்ல காலங்காலமா இருக்கு. அதுதான் கேக்குறேன் நான். அதே மாதிரி கேரளாவினுடைய தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் சென்னையிலே இருக்குது சார். அது மாதிரி தான் சொல்றேன். சென்னையிலே காலங்காலமா இது மொழி அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது மொழி அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இவர்கள் சொல்லக்கூடிய 3 மொழி கொள்கைங்கிறது வேற. இதில் நிறைய உள்நோக்கம் இருக்கு. இந்தியை மறைமுகமாக திணிக்க வர்றாங்கிறத குற்றச்சாட்டு. பேசலாம்.